யாராவது உங்ககிட்ட வந்து உங்க வாழ்க்கையிலேயே ஒரு சிறந்த நாள் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க என்ன நாள் சொல்வீங்கன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில எத்தனை நாள் கடந்து போனாலும் ஒரு நாள் மட்டும் நம்மளால மறக்கவே முடியாத நாளா இருக்கும். அது என்ன நாள் தெரியுமா? அதுதான் உங்களோட வாழ்க்கையிலேயே சிறந்த நாள். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த நாள் அப்படின்னு இருக்கும். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே. உங்க எல்லாரோட சிறந்த நாளையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். என்னோட வாழ்க்கையோட சிறந்த நாளையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இப்ப ஸ்கிப் பண்ணாம வீடியோவை நீங்க கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கையோட சிறந்த நாள்னு நீங்க இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்க நாளை விட இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த வீடியோவை நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல அது என்னோட வாழ்க்கையோட சிறந்த நாள் கிடையாது. இன்னைக்கு நான் முடிவு பண்ண போற நாள் தான் என்னோட வாழ்க்கையோட சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தோண வைக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே தமிழ். இப்போ உங்களோட சிறந்த நாள் எது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விதமான சிறந்த நாள் இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட கேட்டா, இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் என்னோட 10th எக்ஸாம்ல பாஸ் பண்ண நாளு, இல்ல நான் என்னோட 12th எக்ஸாம்ல பாஸ் பண்ண நாளு, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது கூட இருக்கலாம். அந்த நாள் தான் என்னோட சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வேற ஒருத்தவங்க கிட்ட கேட்டா, நான் எதிர்பார்க்காத நேரத்துல எனக்கு இந்த வேலை கிடைச்சது. ஸோ என்னோட சிறந்த நாள் வந்து இந்த நாள் தான். இன்னும் சில பேர்கிட்ட கேட்டேன்னா, நான் வந்து ஒரு புதுசா வீடு வாங்கணும்னு நினைச்சேன். அந்த வீட்டையும் நான் வாங்கி கட்டியும் முடிச்சுட்டேன். ஸோ இதுதான் என்னோட சிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சிறந்த நாள் அப்படின்றது, இப்ப நான் மேல சொன்னேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொன்னா நீங்க எத்தன பேர் அத அக்ரி பண்ணுவீங்க? ஆனா அதுதான் உண்மை. உங்க வாழ்க்கையில சிறந்த நாள் அப்படின்றது, நீங்க உங்க வாழ்க்கைய உங்கள எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அந்த நாள் தான் உங்களோட வாழ்க்கையிலேயே சிறந்த நாள். அந்த நாள் தான் உங்க வாழ்க்கையே மாற்றப் போற அந்த தொடக்க நாள். அப்படின்னு சொன்னா எத்தன பேர் இத அக்ரி பண்ணுவீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு உண்மை கதையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓப்ரா வின்ஃப்ரே அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யாருன்னா, அதாவது உலகம் முழுவதும் ஒரு புகழ்பெற்ற ஒரு டாக் ஷோவோட ஆங்கர், ஆக்ட்ரஸ் மற்றும் இவங்க ஒரு பிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட போட்டோவை நான் கொடுக்குறேன். நீங்க பாருங்க எத்தனை பேருக்கு இவங்கள தெரியும்ன்றதையும் எனக்கு சொல்லுங்க. ஆனா இவங்க வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணும் போதே, இவங்களோட வாழ்க்கையோட ஸ்டார்டிங்லயே தொடக்கத்திலேயே இவங்களுக்கு பிரச்சனை 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 மட்டும்தான் இவங்க வாழ்க்கையே ஆரம்பிச்சது. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல தான் பிறந்தாங்க. இவங்களோட 9வது வயதிலேயே வந்து இவங்களுக்கு நிறைய பாலியல் சீண்டல்கள், நிறைய பேர் இவங்கள வந்து பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணி ரொம்ப கொடூரமா இவங்க தாக்கப்பட்டாங்க. இவங்களோட 14வது வயதிலேயே வந்து இவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. பிரெக்னன்ட் ஆனதும் இல்லாம அந்த குழந்தையும் இவங்க இழந்துடுறாங்க. இவங்களோட ரிலேஷன்ஸும் சொந்தக்காரங்க கூட இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ரொம்பவே கஷ்டமான, ரொம்ப 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 கொடுமையான வாழ்க்கையை தான் இவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் போக போக வளர வளர இவங்களும் பெரியவங்களா ஆகுறாங்க. அவங்களோட அந்த ஏஜ இவங்க வந்து அடையறாங்க. 20s அந்த ஏஜ. ஒரு நாள் வந்து ஒரு பத்திரிகை நிறுவனத்துல இவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. இன்டர்ன்ஷிப்ல இவ்ளோ பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்கள விட நாம என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நாம எப்படி இங்க நிரூபிக்க போறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க கேள்வி கேட்கும் போதுதான் அவங்க அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள செல்ஃப் பிலீஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் பவரை பத்தி அவங்க அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த நாள்ல இருந்து ஓப்ராவோட வாழ்க்கை ஒரு திருப்பு முனையா ஆரம்பிச்சதுங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்க யாருன்றதையும் அவங்க உணர்ந்தாங்க.
இவ்வளோ நாள் அவங்களுக்கு நடந்த கொடுமை, அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை கடந்து வந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க யாரு, அவங்களுக்குள்ள என்ன பவர் இருக்கு, அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு அவங்க என்னைக்கு அவங்க ஃபீல் பண்ணி உணர்ந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சதுங்க. அதுதான் அவங்களோட சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர்தான் நம்மளோட அப்துல் கலாம் ஐயா, ஏவுகணை நாயகன். ஒரு சாதாரண மீனவ குடும்பத்துல பிறந்து ஒரு சாதாரணமான பள்ளியில படிச்சு இன்னைக்கு அவரு ஒரு ராக்கெட்டோட ஒரு பாகத்தை வெற்றிகரமா அதை வேலை செய்ய வச்சாரு. அவரு அந்த நாள் தான் அவருக்குள்ள இருந்த அந்த விஞ்ஞானிய உணர்ந்தாரு. அன்னைக்குதான் அவருக்குள்ள அந்த விஞ்ஞானி வெளியே வந்துதான் அவரு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட வாழ்க்கையில சிறந்த நாள் அப்படின்ட்டுன்னு அவரு நம்ம கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காருங்க. சோ என்னைக்கு அவர் நிறைய படிச்சிருக்காரு, இந்தியாவோட குடியரசு தலைவரா இருந்திருக்காரு, அவருக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருந்தும் அவர் தானா அந்த ராக்கெட்டோட ஒரே ஒரு பாகத்தை வெற்றிகரமா வேலை செய்ய வச்சாரு பாத்தீங்களா. அன்னைக்குதான் அவருக்குள்ள இருக்க விஞ்ஞானி வெளிவந்துதான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட சிறந்த நாளா அவர் நமக்கு சொல்லியிருக்காருங்க. சோ இந்தியாவுக்கே ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா அந்த நாள் தான் நான் நமக்கும் சொல்லுவேன். அவருக்கு மட்டும் அது சிறந்த நாள் இல்லைங்க, நம்ம இந்தியாவுக்கே ஒரு பிரசாதமான நாள் தான். அவரு நமக்காக அந்த ராக்கெட்டோட பாகத்தை வெற்றிகரமா வேலை செய்ய வச்ச அந்த நாள் தான் நம்ம இந்தியாவுக்கே ஒரு சிறந்த நாள். உங்களோட வாழ்க்கையில நீங்க இன்னுமே உங்களை முழுமையா புரிஞ்சுக்கலன்னா உங்களோட சிறந்த நாள் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? சோ உங்களை நீங்க முழுமையா புரிஞ்சுக்காத போது உங்களோட சிறந்த நாள் இன்னும் உங்ககிட்ட வரலன்னு தான் அர்த்தம். ஆனா நம்பிக்கையோட இருங்க. என்னைக்கு நீங்க உங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களோட திறமை என்ன, உங்களோட பொட்டன்ஷியல் என்ன, நாம எதுக்காக வாழறோம், நம்மளோட லட்சியம் என்ன, நாம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம பிறந்ததான நோக்கம் என்ன, நம்ம இதை சாதிக்க பிறந்திருக்கோமா, இல்ல நம்மளால பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட என்னால என்ன முடியும், நான் என் குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியும், நான் நான் படிச்ச கல்வியை வச்சு இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்க உங்களை உணர்றீங்களோ, உங்களோட திறமையையும் உங்களோட ஆற்றலையும் என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையோட சிறந்த நாளுங்க. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையோட சிறந்த நாள் எதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில சிறந்த நாள் எதுன்னு. பர்த்டேவான்னு கேட்டா, இல்ல நீங்க உங்க லவ்வரையோ இல்ல உங்க காதலன் காதலியை பார்த்த நாளா, இல்ல நீங்க எதிர்பார்க்காததை விட நீங்க ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பீங்களே அதை கேட்டா அதுவுமே கிடையாது. நான் சொன்னதுதான். நீங்க யாரு அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த நாள் தான் உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். அந்த நாள்ல இருந்துதான் உங்களோட ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்க வாழ்க்கையோட சிறந்த நாள் எதுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோக்களை நீங்க பார்க்கணுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை விட முக்கியம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.